ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு பிரதர் வந்து, அக்கா எப்படி நீங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக பேசுகிறீங்க வாங்குறீங்கன்ட்டு கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து என்னோட கஷ்டத்தை ரொம்பவே சொல்லி அழுதாச்சு மக்களே. இனி போட்டு கிடந்து என்னத்தை சொல்கிறதுன்ட்டு நான் முதல்ல எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை என் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவேனே தவிர வெளியெல்லாம் ஷேர் பண்ணுறது கிடையாது. இப்போ அப்படி மாறி இருக்கேன். என்னோடய பாசிட்டிவ்க்கு நான் யாரை பார்த்து மோட்டிவேட் ஆகிக்கிடுவேன்னா எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து ஒரு தனி அயன் லேடின்னு சொல்லலாம் மக்களே. ஏன்னா வந்து எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே மங்களூரில் கர்நாடகாவில் தான் இளநீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா ஒத்த ஆளாக இருந்து ஊரில் இந்த 3 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு மாமனார் வீட்டுக்கு போனால் அங்கே சண்டை, இங்கே வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் தான் இருந்தாங்களே. எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு வந்து 9 பிள்ளைங்க, எல்லாருமே கல்யாணம் முடிச்சு போயாச்சு. எங்கள் அம்மா லாஸ்ட் பிள்ளை. அவங்க வந்து இப்படி வீட்டோடையே 10-15 வருஷம் பக்கத்தில் நான் 10th முடிக்கும்போது தான் மக்களே நாங்கள் வந்து திருப்பூருக்கு எங்கள் அப்பா கூட சேர்ந்துருக்க வந்தோம். மற்றபடி அந்த 15 வருஷமும் வந்து நாங்கள் ஊரில் கொஞ்ச நாள் மங்களூர் போயிருப்பாவ எங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கள் ஆச்சி கூட இருப்போம். எங்கள் ஆச்சிக்கே வயசான ஆச்சி, 3 பிள்ளைங்களையும் பார்ப்பாவ. அப்போலாம் என் தங்கச்சி அழுவா பார்த்துக்கங்க, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அவளுக்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசு, 1 வயசு தான் இருக்கும். நான் பார்ப்பேன், குளிக்கும்போது அழுதுகிட்டு இருப்பா பார்த்துக்கங்க. அந்த தண்ணி அதிலே போயிடும். அப்புறம் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம தான் போல்டாக இருக்கணுன்ட்டு நான் எப்போதுமே எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுற மாதிரி நான் காமிச்சிக்கிட்டதே கிடையாது. எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் தான் எங்களை விட்டு தனியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கூடயே வந்து ஊர்லேயே இருந்தாங்க. எங்கள் அம்மாவோட முக்கிய தொழிலே வந்து பீடி சுற்றுறது தான். இந்த பீடி சுற்றி தான் இது பண்ணிக்கிடுவாங்க. இப்போ உள்ள பசங்கள்லாம் வெளிநாட்டில் அவங்க அப்பா அம்மா இருந்தாலுமே வந்து வீடியோ கால் அப்படி இப்படின்னு பார்த்து இது பண்ணிக்கிடுவாங்க. அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா ஓரளவுக்கு கருப்பாக தலை நிறைய முடி வச்சுக்கிறதுனால நான் வந்து விஜயகாந்த் எல்லாம் படத்தில் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் வந்து எங்கள் அப்பா முகம் அப்போல்லாம் ஞாபகம் கூட இருக்காது மக்களே. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா தனியாக தான் இருக்காவ. அதனால் எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கோயில் கொடைக்கு வருவாங்க பார்த்துக்கோங்க. அப்போ வந்து ஒரு வாரம் இருப்பாள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியுமே போயிடுவாவ. ஏன்னா அவியலோட இதுவும் வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா 3 பொம்பளை பிள்ளைங்க ஆச்சு, அதுகளுக்கு இது பண்ணணுன்ட்டு எங்கள் அம்மா ஒரே ஆளாக பீடி சுற்றி. எங்கள் அம்மா வந்து எப்போதுமே திட்டுவாங்க. 4 மாதத்துக்கு ஒரு தடவை 4000 அனுப்புவாங்க. அந்த 4000 வச்சு எப்படி பிள்ளைகள் வேணாலும் சாப்பாடெலாம் போட முடியும்னு கிடந்து சோகத்துக்காங்க முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து இப்படிலாம் ஒரே எங்கள் தாத்தா வீட்டில் போய் இருக்கலான்னா அங்கே ஒரே சண்டையாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும். அப்போல்லாம் பார்க்கும்போது அப்படி பெட்டி கட்டிட்டு அலைஞ்ச மாதிரி தான் மக்களே அலைவோம். ரொம்ப பாருங்கள், எங்கள் அப்பா அங்கே இருப்பாங்க. எங்கள் அப்பாட்ட எது சொன்னாலுமே எங்கள் அப்பா கேட்கவே மாட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா இங்கே சண்டை போட்டுட்டு இங்கே அவங்க அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்கேன். சொந்தங்கள் யாராவது வந்தாங்கன்னா, அதாவது எங்கள் மாமா தாய் மாமாலாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சமைச்சு போட்டு வாங்கி, ஏன்னா அவங்க வீட்டில் எங்கள் ஆச்சி வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ திருப்பூர் வந்தோம். திருப்பூர் வரும்போதும் வந்து என் தம்பிலாம் இப்போ 1 வயசு பார்த்துக்கோங்க. அவனையும் வச்சுக்கிட்டு கடையெல்லாம் வேலையை பார்த்து நாங்களும் அங்கே கடைக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவோம் எல்லாமே. அப்போல்லாம் ட்ரெஸ்லாம் எடுக்கிறதுக்கு எங்கள் அம்மா வெறும் 10-10 ரூபாயா சேர்த்து வச்சு சென்னை சில்க் கூட்டு சென்னை. அப்போ சிவா டெக்ஸ்டைல்ஸ் இல்லை, நாங்கள் வந்த புதுசில் சென்னை சில்க்கு. அப்புறம் இந்த கடை இருக்கும். சென்னை சில்கில் எல்லாருமே கார்டு வச்சு துணி எடுப்போம் பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா அப்போல்லாம் நாங்கள் கொஞ்சம் வாலிப பிள்ளைலாம் 11th 12th இப்படி படிப்போமா. 3 பேர்த்தையும் கூப்பிட்டு போவேன். 3 பேரும் என் தம்பி ஒருத்தன், 4 பேர்த்தையும் கூப்பிட்டு போய் அந்த 10-10 ரூபாயா எண்ணிக்கிட்டு இருப்பாவோ பார்த்துக்கோங்க. எனக்குலாம் அப்போ கோவமாக வரும், ஏம்மா ஒரு நோட்டாக மாற்றிட்டு வர மாட்டீங்களா. அப்போ நாங்கள் வந்து மளிகை கடை வச்சுருந்தோம். எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கையும் இதுக்கும் மொத்தமாலாம் ஒரு நாளும் காசு தந்தது கிடையாது. எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யணும், பிள்ளைங்க பசியை போக்கணும், அவ்வளோதான். பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்க ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. எங்கள் அம்மா தான் எல்லாமே பார்ப்பாவ. அதான் அந்த 10-10 ரூபாயை கொண்டு வந்துட்டு, ஆனால் வந்து எங்களுக்கு
பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி தந்துடுவாங்க. ஆனால் என்னும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு 10 ரூபா கிழிஞ்சிருக்கும், காசுலாம் பயமாக இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த கடையில் நிற்கும்போது. அப்போந்தான் காசு ட்ரெஸ்ஸை எடுத்து பில்லு போட்டிருப்போம். ஆனால் எங்கள் அம்மா இப்படி 10 ரூபா 5 ரூபா காயின் அப்படி, ஏன்னா வந்து மளிகை கடைங்கிறனால 10 ரூபா 5 ரூபா வந்து உண்டியலில் சேர்த்து வைப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து வருஷத்தில் ஒரு நாள் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போவோமா, அப்போ வந்து அந்த உண்டியலை பிரித்து அந்த காசு எல்லாத்தையும் சில்லறையாகவே அள்ளிட்டு வருவோம் பார்த்துக்கோங்க. அப்போல்லாம் எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்தாலுமே நம்மளோட ஆசை அந்தந்த இது பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படி இப்படிலாம் இது பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி நான் காலேஜெலாம் படிக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற வரை நான் மாதம் ஐப்ரோ எடுப்பேன், ஃபேஷியல் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ஊர்லேருந்து வரும்போது கருவாடு மாதிரி வந்து ஸ்கூலில் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னைய. அதனால் வந்து எங்கள் அம்மாவை வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொங்குஞ்சு மாதிரி கூட்டிகிட்டு போய் ஃபேஷியல் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் எப்போ கல்யாணம் முடிஞ்சனோ அப்போ வந்து காசோட அருமை எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அம்மா காசு தரும்போது அம்மா 10 ரூபாய் நோட்டா தரிய இப்படி இப்படின்னு நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனால் வந்து இங்கிட்டு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து என்னால் அந்த ஃபேஷியலும் பண்ண முடியல, ஐப்ரோவும் எடுக்க முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட எங்கள் அம்மா அந்த 10 ரூபா காசில் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வச்சு துணி எடுத்துருவாங்க. இப்போ அந்த சுடிதார் கூட என்னால் 500 ரூபாய்க்கு 3 சுடிதார் போடுறான். நான் இப்படி தான் கணக்கு பார்த்து போதோ தெரியல. நம்ம பசங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தோன்னா அந்த தாட்டு இருக்குது எனக்கு. ஆனால் எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே நான் இன்னுமே சுடிதார் எடுத்து போட்டது கிடையாது. அந்த நிலமையில தான் இருக்கேன். அப்படி வந்து எங்கள் அம்மாட்ட இருந்து தான் எல்லா நிலமையுமே எது வந்தாலுமே அதை சமாளித்து அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறத வந்து எங்கள் அம்மாட்ட தான் நான் பழகியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஒரு குணம் இருந்துச்சு முன்னாடி. யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கலான்னு போய் கேட்பேன் பார்த்துக்கோங்க. அது வந்து எனக்கு அந்த பழக்கம் எங்கள் அம்மாவும் சொல்லி தந்திருக்காங்க, எங்கள் அத்தையும் சொல்லி தந்திருக்காங்க. எங்கள் அத்தை எப்போதுமே வந்து எப்படி சொல்லி தருவாங்கன்னா, பெரிய ஆட்கள் அதாவது எங்கள் அம்மா எங்கள் தாத்தாலாம் சண்டை போடும்போது இதுதான் சொல்லுவாங்க, பெரிய ஆட்கள் எப்படியும் சண்டை போட்டு சேர்ந்துக்கிடுவாங்க, சின்ன பிள்ளையில வந்து நம்ம அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, நீ எப்போதும் தாத்தா கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படி இப்படிம்பாவா. அதனால் நான் எப்போதுமே எங்கள் அம்மா எங்கள் தாத்தா எப்படின்னா சண்டை போட்டாலும் நான் எப்போதுமே எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு வாங்கிட்டு தான் எப்போதுமே வருவேன். அது வந்து எங்கள் அத்தைக்கிட்ட எனக்கு பிடிச்ச இது. அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு புலம்பும்போது ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து குடிகார ஹஸ்பண்ட்லாம் கிடச்சி போட்டு அடித்து கொல்லுவாங்க. உனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைல்ல, நம்மளுக்கு இதுவே போதுன்னு ஒரு நாள் நல்லா வந்துடுவா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க. அதுவுமே எங்கள் அத்தைக்கிட்ட பிடிக்கும். ஏன்னா வந்து அந்த நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. நிறைய இது எனக்கு சொல்லி தருவாங்க மக்களே. அதனால் எங்கள் அத்தை, எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சி, இப்போ வந்து என் 2வது தங்கச்சிட்ட அவள் வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் பார்த்துக்கோங்க. நம்ம நெகட்டிவாக பேசினாலுமே அவள் ஃபுல்லாக பாசிட்டிவாக இல்லை இப்படி தான் அப்படி தான்ட்டு பாசிட்டிவாகவே இது மட்டும்தான் இருப்பாள். அவற்றிருந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படி பாசிட்டிவாக இருக்கா ஃபுல்லாகவுமே அப்படின்ட்டு. நானே என் லாஸ்ட்டு தங்கச்சியும் அவகிட்ட இருந்து பாசிட்டிவாக எப்படி இது பண்ணுறான்ட்டு நான் பழகிக்கிடுவேன். அப்படி ஒவ்வொருத்தக்கிட்டேயும் இப்போ வந்து டயாலிஸ் போவேன். நம்மளை விட வந்து ரொம்ப தயங்கினவங்கலாம் டயாலிஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதுலேயும் இந்த அன்னைக்கு உண்மை வெல்லும் நிகழ்ச்சி பார்த்துட்டு இது டயாலிஸ் பண்ணுறதுக்கே நம்ம இந்த செலவுங்கோ, அந்த பையனுக்கு கேன்சர் வந்து 2 லட்ச ரூபா ஊசி போடணும்னு சொல்கிறாங்களே, அவன் எப்படி இது பண்ணுவான், அப்போ நம்ம புலம்பக்கூடாது, நம்மளுக்கு ஏதோ கடவுள் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காருன்ட்டு நான் இதையுமே பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். அதனால் வந்து இப்படி தான் மக்களே, எனக்கு வந்து பாசிட்டிவ் மோட்டிவேட்டர் எல்லாமே எங்கள் அம்மா தான். நான் எங்கள் அம்மைக்கு வந்து நான் அழுகிறது பிடிக்காது பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்துக்கிட்டேயும் ஏதாச்சும் வாங்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா இப்போ பதிலுக்கு பேசுன்னு தான் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி என் தங்கச்சியெல்லாம் பதிலுக்கு பேசுவாங்க. எனக்கு வந்து என்னமோ பழகிருப்போம் பார்த்தீங்களா, அவங்க ஏதாவது நம்மகிட்ட சொன்னால் வந்து அவங்க நம்மள்கிட்ட நல்லதுன்னு ஒன்று காமிச்சிருப்பாங்கள்ல, அந்த ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். என்னால் பேச முடியாது மக்களே. நான் எப்போதும் திட்டு வாங்கிட்டு அழுதுட்டு வர கேஸு. எங்கள் அம்மா எனக்கும் சேர்த்து சண்டை போடுற கேஸு. இப்போ வரை எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து நான் யார்கிட்ட அழுதுட்டு வந்தாலும் திருப்பி பதிலடி கொடுக்குறதே எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாள், அப்புறம் பேசிட்டு விட்டுருவான். ஆனால் என்னையும் பேச சொல்லுவாள். எனக்கு அது வரவே மாட்டேங்குது மக்களே. ஃபஸ்ட்டு அழுகுதான் மக்களே வரும்.
யாராவது நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை பற்றி ஏதாவது பின்னாடி பேசிட்டாங்களோ அப்படின்னா முதல்ல அழுக தான் வரேன். ஏன்னா நம்ம அவங்க மேலே ஒரு பாசமே வச்சுருந்துருப்போம். நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அழுவ தான் வரும். இப்போ அதையுமே நான் கண்டுக்கிறது இல்லை மக்களே. முன்னாடிலாம் வந்து யார் எப்படின்னு நல்லா இருக்கலான்னு கேட்பேன். இப்போ நான் உடம்பு சரியில்லானதுக்கப்புறம் ஒருத்தர் கூட நம்மளை பார்த்து எப்படிம்மா இருக்கா நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டேங்கிறவ. அதனால் இப்போ நான் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. நம்ம போய் இப்போ ஸ்பெஷலாக கேட்டால் என்ன ஆக போகுதுன்ட்டு அதையுமே கட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து அது வந்து ஒரு நல்ல பழக்கம். நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது. ஆனால் நம்மளுக்கு வந்து மனசெல்லாம் வெந்து போச்சு. அதனால் வந்து இப்போலாம் அப்படியே நம்மளே ஒதுங்குற மாதிரி ஒதுங்கிட்டேன் மக்களே. நம்மளை லாஸ்ட்டில் அவசகுணம்னு சொல்லிடக்கூடாது பற்றியெல்லாம் எல்லாத்துலேயுமே இப்போ எல்லோரும் நிற்கிறனால. அதனால் வந்து சைலண்ட்டாக எதுவுமே அப்படியே ஒதுங்கிக்கிட்டேன் எனக்கு நோய் வந்ததுலேருந்து. அதனால் என்கிட்ட கேட்டவங்களுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட இருந்து தான் பாசிட்டிவ். அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே இப்போது எனக்கே 30 வயசு ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு பிறந்த நாள்லாம் உட்காந்து செலப்ரேட் பண்ணுவாங்க மக்களே. அது செலப்ரேட்னால் வீட்டுக்கு இருக்கிறது ஒரு வடை, ஒரு கேசரி, ஏதாவது இட்லி, சாம்பார், சட்னின்னு வச்சுருவாங்க. எனக்கு வந்து அது அதிசயமாக இருக்கும். ஏன்னா வந்து என்னால் என் பசங்க பிறந்த நாளப்பவுமே அம்பிட்டு செய்ய முடியாது. அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுப்பேன். ஆனால் இவ்வளோ இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து அதை ஒரு வேலையாகவே நினைக்காம உட்காந்து செய்வாவ. இப்போ வந்து என் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள்னா அவங்க வீட்டில் தான் எல்லாமே அவங்க தான் செய்வாங்க பார்த்துக்க. எங்கள் அம்மா இல்லைன்னா மொத்தத்தில் நான் இல்லை. அப்படி தான். அதனால் நான் வந்து என்னை விட லோவாக இருக்கிற வீட்டாக இருந்தும் பாடத்தை கற்றுக்கிட்டு வந்து நான் என்னைய வந்து ஆறுதல் படுத்திக்கிடுவேன். நம்மளை விட எவ்வளோ பேர் இதாக இருக்காங்க, நம்மளுக்கு இந்த இது போதும் அப்படின்னுட்டு நான் இப்போலாம் ஆறுதல் படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்தால் நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னா அதை நான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடுவேன். அப்படி இப்போதைக்கு எனக்குன்னு இருக்கிறது எங்கள் அம்மா, என் தங்கச்சி, இவ்வளோ தான் மக்கள் எனக்கு சப்போர்ட்டுன்னு இருக்கிறது. எனக்குன்னு என்ன வந்தாலுமே சப்போர்ட்டுன்னு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது இவ்வளோ பேர் தான். ஓகே மக்களே, பாய்.